ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அது கூட 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். ஸோ உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் பாதி வதங்கினோடனே நம்ம புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், புதினா நல்லா வதங்கினோடனே நல்லா இந்த வெங்காயமும் புதினா நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய தக்காளியாக வெங்காயம் போட்டிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எடிட்டிங்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது கட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போயிருக்கு. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டோடனே இப்போ அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம மட்டன் வேகட்டும் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சுருந்த மட்டனையும் இதோட ஆட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆனோடனே இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதை இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 4 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவில் இப்போ நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கனால நான் 6 டம்ளர் தண்ணி இந்த டம்ளர் தான் அளந்தேன். ஸோ இந்த டம்ளர்லேயே நான் அளந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 6 டம்ளர் தண்ணியை எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரை விட்டு உடனே வெயிட் போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வரட்டும்னு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு கொதி வந்தோடனே அப்புறமா விசில் போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக வேணால் 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக புலன்னு நல்ல சுவையான மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. நம்ம விசில் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா நல்லா ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எல்லோவிஷாக இருக்குது. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கூட மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 ரைத்தா செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.